homes, 1 BHK villa at just 19 lakhs in Coimbatore. ஏற்கனவே உடம்பு முடியாத மனிதர் தான் இது, நாங்கள் எதிர்பார்த்தது தான் இது. அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் திடீர்னு இப்படி ஒரு விஷயம் ஏற்பட்டது எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ஒரு பெரிய வழி தான். உணவு கொடுத்துட்டு அவர் படுத்துக்கிட்டு இருந்தார். அந்த மருந்து கொடுக்குற நேரத்தில் திருப்பி போய் எழுப்பும்போது அவர் ரெஸ்பாண்ட் பண்ணல. எவ்வளோ வருஷம் எவ்வளோ படங்கள் ஓடி ஓடி பண்ணிட்டாரு. இந்த மாதிரி ஜாலி பர்சன் தான், எப்போதும் வீட்டில் வந்தால் சிரித்து பேசிட்டு அந்த மாதிரி. இப்போ கூட நான் சொல்கிறது, போன வருஷம் வரைக்கும் கூட வாஸ் வெரி பிஸி. எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். 79 வயசுலையும் அவர் ஓடாத ஓட்டம் கிடையாது. அவர் நடிக்காத கதாபாத்திரங்களே இல்லை. இருந்தாலும் பெரிய பெரிய அவார்ட்ஸ் அந்த மாதிரி உள்ளது சில இயக்கங்கள் இருக்கிறதா பல இன்டர்வியூஸ்லேயே வெளியே நான் கேட்டிருக்கேன். அது எப்படி எந்த அளவுக்கு போகணும் இல்லை, அது அவரோட ஃபீலிங். அவர் நினச்சிருக்காரு நமக்கு அவார்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னு. ஆனால் வெளியில் போகும்போது மக்கள் எல்லாம் அவரை பார்த்து அவ்வளோ சிரிக்கும் போதும் கை கொடுக்கும் போதும், ஆட்டோகிராஃப் காலத்துலேருந்து செல்ஃபி காலம் வரைக்கும் இன்னமும் அப்பா பல பேர் பார்த்து சிரிக்கிறாங்க. அவரை பார்த்தாலே ஒரு புன்னகை வருது. அப்படிங்கும்போது டெல்லி கணேஷ் அப்படின்னு ஒரு ஒரு உற்சாகம் வரும்போது அது பல அவார்ட்ஸ்க்கு ஈக்குவலாக நான் கருதுறேன். ஸோ அந்த இடத்துல எங்கள் அப்பா ஜெயிச்சிருக்காருன்னு நான் சொல்றேன். இவ்வளோ ஜென்ரேஷன் ஆஃப் ஹீரோஸ் கூட அப்பா நடிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது சிவாஜி கணேசன் ஐயா கூடயும் நடிச்சிருக்காரு. அதில் ஆரம்பித்து இப்போ ரொம்ப கடைசி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்த நடிகர்கள் கூடயும் நடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அப்பாவுக்கு ஒரு ஆசை உண்டு. அதை இப்போ நான் சொல்கிறேன். ஆனால் திரு டெல்லி கணேஷ் அவர்களோட திடீர் மரணம் திரையுலகத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு. எப்படி நான் இது நடந்தது? இல்லை, இது ஆக்சுவலி எப்படி நடந்ததுன்னு எனக்கே தெரியல. நான் யதார்த்தமாக எப்போதும் போல் அவருக்கு உணவு கொடுத்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் மருந்து கொடுக்கறது எங்களோட வழக்கம். ஸோ அதே மாதிரி அவருக்கு உணவு கொடுத்துட்டு அவர் படுத்துக்கிட்டு இருந்தார். அந்த மருந்து கொடுக்குற நேரத்தில் திருப்பி போய் எழுப்பும்போது அவர் ரெஸ்பாண்ட் பண்ணல. அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட வர சொல்லி அவர் செக் பண்ணி அவர் கன்ஃபார்ம் பண்ணார். ஸோ இது முன்னாடியே லைக் ஏற்கனவே உடம்பு முடியாத மனிதர் தான் இது, நாங்கள் எதிர்பார்த்தது தான் இது, இன்னைக்கு இல்லை நாளைக்கு அந்த மாதிரி ஒரு செய்தி ஏதாவது தெரிஞ்சிருந்தாலாவது அப்பவும் வலிச்சிருக்கும். பட் இது அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் திடீர்னு இப்படி ஒரு விஷயம் ஏற்பட்டது எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ஒரு பெரிய வழி தான். ஏதாவது சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்டா ஏதாவதுக்குன்னு ஆஸ்பத்திரி அது ஜென்ரலாக ஏஜுக்கான 80 வயசுக்கு ஏதாவது டயர்ட்னஸ் இருந்தால் அதுக்கான இது அதெல்லாம் ஜென்ரலாக எப்போதும் பண்ணுற மாதிரி தான் உண்டு. அண்ட் முன்னாடி ஒரு 2005 பைபாஸ் சர்ஜரி, அதோட மெடிக்கேஷன்ஸ் அந்த மாதிரி தான். அது அதுக்கு எவ்வளோ வருஷம் எவ்வளோ படங்கள் ஓடி ஓடி பண்ணிட்டாரு. ஸோ வயசுக்கான ஒரு டயர்ட்னஸும் இதோடு தான் அவர் இருந்தார். என்ன திரையுலகத்தில் மிக பிரபலம் இருந்தாலும் வீட்டில் உங்களை பார்த்துக்கிறதுலையே கவனிக்கிறதுலையே எந்த அளவுக்கு இருப்பாங்க அப்பா? அவர் பெரிய ஒரு விஷயம் தலையிட மாட்டார். அந்த அம்மா கிட்ட கொடுத்துருவாரு. ஸோ அவர் கடமையை அவர் பண்ணார். அம்மா அவங்க கடமையை ஒழுங்காக பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை இல்லை. மற்றபடி இந்த மாதிரி ஜாலி பர்சன் தான், எப்போதும் வீட்டில் வந்தால் சிரித்து பேசிட்டு அந்த மாதிரி. இப்போ கூட நான் சொல்கிறது, போன வருஷம் வரைக்கும் கூட வாஸ் வெரி பிஸி. எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். 79 வயசுலையும் அவர் ஓடாத ஓட்டம் கிடையாது. அந்த மாதிரி போயிட்டு தான் இருந்தார். இட் வாஸ் வெரி ஹெல்த்தி மேன். அப்படி இல்லைன்னா அந்த 79 வயசு வரைக்கும் உங்களால் அப்படி பண்ணி நடிச்சிருக்க முடியாது இல்லையா? எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க உங்க கூட? என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க? அது வயசுக்கு ஏற்ற மாதிரி மாறுது சார். சின்ன வயசில் வேறு மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். இப்போ நான் அப்பா அம்மா 3 பேர் தான். ஸோ நாங்கள் உட்காந்து எங்களுக்குள்ளே பேசிக்கிறது தான் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ யாரும் தனித்தனி அறையில் இருக்க மாட்டோம். 3 பேரும் வீட்டில் ஒன்றா இருந்தோம்னா ஒன்றா உட்காந்து தான் பேசுவோம். கிட்டத்தட்ட 1975 இப்போ கிட்டத்தட்ட 50 வருடங்களாக சினிமா துறையில் இருக்காங்க. என்னென்ன மாதிரி விஷயங்கள் இதை அடைஞ்சிருக்காங்க, இதை அடையலை அப்படின்னா என்னென்ன நினைக்கிறீங்க? அது அவரை தான் கேட்கணும். எனக்கு தெரிஞ்ச அப்பாவுக்கு ஒரு ஆசை உண்டு. அதை இப்போ நான் சொல்கிறேன். அவருக்கு நம்ம எல்லாரையும் கேட்போம் இல்லையா, ஏதாவது படத்தை ரீமேக் பண்ணணும்னா உங்களுக்கு எந்த படத்தை ரீமேக் பண்ணணும்னு. அந்த மாதிரி அப்பாவுக்கு ஒரு ஆசை ஒன்று உண்டு. முன்னாடி சொல்லியிருக்காரு, அவரும் பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. வியட்நாம் வீடு படத்தை திருப்பி அந்த படத்தில் நான் நடித்தா அவர் திலகம் இவர் சிவாஜி கணேசன் ஐயாவோட கதாபாத்திரத்தில் அவர் நடித்தா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் பெருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை நான் இங்கே சொல்கிறேன். நிறைய பேர் டெல்லி கணேஷ் அப்படிங்கிறது, அந்த டெல்லிங்கிற அந்த பேர் எப்படி இருந்துச்சு, ஏர்ஃபோர்ஸில் இருந்தாங்க அந்த மாதிரி உண்மையான காரணம் டெல்லி கணேஷ்ங்கிற அந்த பேர்? அதுவும் அப்பா நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இன்னொரு தடவை சொல்கிறேன். அது காரணம் திரு கே பாலச்சந்திரையா அவர்கள். என்ன வெறும் கணேசன் கணேசனாக இருந்தால் அது பெருசாக தெரியாது திரையுலகில். அதனால இப்போ சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் மாதிரி இப்போ ஏதாவது ஒரு கணேசன், ஜெய் கணேஷ் அப்படிங்கிற மாதிரி உனக்கு ஒரு பேர் வேணுங்கும்போது பல இது ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் திருநெல்வேலி, ஸோ நெல்லை கணேஷ்னு வச்சுக்கவான்னு கேட்ட உடனே அது அரசியல் பேர் மாதிரி இருக்குது, அது வேண்டான்ட்டாங்க. இப்போ வல்ல நாடுங்கிறது நாங்கள் வல்லையும்போம்.
அப்போ வல்லை கணேஷ்னு வச்சுக்கோனா, நீ இந்த படம் நடிச்சதுக்கப்புறம் கால் ஷீட்டு வரல, பேமெண்ட்டு வரலன்னு சொல்லத்தான் போற. அது ஏன் பேர்லயே வரலன்னு வச்சுக்கிறேன்னு சொல்லி கிண்டல் ஏற்றிருக்காரு. கடைசியில் டெல்லியில் நாடகங்கள் போட்டதுனால டெல்லி கணேஷ்னு வச்சுக்கோன்னு திரு கே. பாலச்சந்தர் அவர்கள் தான் அந்த பேர் கொடுத்தாரு. அவர் நடிக்காத கதாபாத்திரங்களே இல்லை. இருந்தாலும் பெரிய பெரிய அவார்ட்ஸ் அந்த மாதிரி உள்ளதுன்னு சில இயக்கங்கள் இருக்கிறதா பல இன்டர்வியூஸ்லேயே அதுலேயே நான் கேட்டிருக்கேன். அது எப்படி எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, அது அவரோட ஃபீலிங். அவர் நினச்சிருக்காரு நமக்கு இந்த பாய்ஸ்க்கு கிடைக்கல அப்படின்னு. அதனால அது அவரோட தனிப்பட்ட கருத்து இல்லையா? ஸோ அதை நான் ஐ ஹேவ் டு கோ பை இட். அவர் வருத்தப்பட்டாருன்னா அவர் வருத்தப்பட்டார், அவ்வளோதான். அதுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? ஆனால் வெளியில் போகும்போது மக்கள் எல்லாம் அவரை பார்த்து அவ்வளோ சிரிக்கும் போதும், கை கொடுக்கும் போதும், ஆட்டோகிராஃப் காலத்துலேருந்து செல்ஃபி காலம் வரைக்கும் இன்னமும் அப்பா பல பேர் பார்த்து சிரிக்கிறாங்க. அவரை பார்த்தாலே ஒரு புண்ணுங்க வருது. அப்படிங்கும்போது டெல்லி கணேஷ் அப்படின்னு ஒரு 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 உற்சாகம் வரும்போது அது பல அவார்ட்ஸ் ஈக்குவலாக நான் கருதுறேன். ஸோ அந்த இடத்துல எங்கள் அப்பா ஜெயிச்சிருக்காருன்னு தான் நான் சொல்கிறேன். ஒரு பழைய நடிகர்கள் அத்தனை நடிகர்கள் கூடயும் நடிச்சிருக்காங்க. இப்போ உள்ள இளம் நடிகர்கள், இனி அப்கமிங் நடிகர்கள் கூட எல்லாரும் கூட நடிச்சிட்டாங்க. எப்படி எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்க? இத்தனை நடிகர் இத்தனை ஜென்ரேஷன் மாறியும் அந்த டெல்லி கணேஷ் அப்படிங்கிற அந்த பேர் நிற்கிது. இல்லை, அது உங்க அப்பா ஒரு மகனா எப்படி? இல்லை, அது ஒரு பெரிய பெருமை தான் எனக்கு. ஏன்னா நாங்கள் இப்போ சமீபத்தில் தான் நான் என் அக்கா எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் எப்படி ஒரு கதாநாயகியை எவ்வளோ கதாநாயகன் கூட ஒரு கதாநாயகன் எவ்வளோ கதாநாயகி கூட நடிச்சிருக்காங்கங்கிற ஒரு கணக்கு இருக்குமோ, அந்த மாதிரி எவ்வளோ ஜென்ரேஷன் ஆஃப் ஹீரோஸ் கூட அப்பா நடிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது சிவாஜி கணேசன் ஐயா கூடயும் நடிச்சிருக்காரு. அதில் ஆரம்பித்து கடைசி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நடிகர்கள் கூடயும் நடிச்சிருக்காரு. இப்போ முடிஞ்சதுண்ணா இல்லைண்ணா, இந்த தெருக்கள்லேயே இப்போ நாங்கள் பேட்டி எடுத்தப்போ கடைகள்லையே அவ்வளோ பேருமே அவர் ஒரு பெரிய ஆக்டர், பெரிய நடிகருங்கிற மாதிரியே பார்க்க மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயம் கூட எங்கள் கூட ஷேர் பண்ணுவாங்க, சிரிப்பாங்கன்னா அழுது அவ்வளோ பேருமே பேட்டி கொடுத்துருந்தாங்க. சுற்று வட்டாரத்துலேயும் இந்த மாதிரி இருக்குது. அது எப்படி இருக்குது? அதை எப்படி பார்க்குறீங்க? எல்லா மக்களுக்குடைய அன்பாகவும் இருக்குது. இல்லை, அவங்களும் எங்கள்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்காங்க. அது ஒரு பெரிய காரணம். நாங்களும் அன்பு காட்டுறோம், அவங்களும் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அவங்களோட கண்ணீர்லேயே உங்களுக்கு அந்த அன்பின் வெளிப்பாடு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது அப்பா எப்போதுமே டவுன் டு வேர்ட்ஸ். அண்ட் அவங்களும் அவ்வளோ லவ் எங்கள் மேலே ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இது மியூச்சுவல். ஒருத்தரால் மட்டுமே இது நடக்காது. ஆப்போசிட் சைடும் நமக்கு அதே அளவு அன்போடையும் அக்கறையோடும் இருந்தால் தான் நடக்கும். ஸோ அதனால் இது மியூச்சுவல். இது இறுதியாக சார், இப்போ இனிமேல் அப்பா இல்லாத இனி வரும் காலங்கள் எப்படி கடக்க போகிறீங்க? அந்த ஞாபகங்கள் அது தெரியாது சார். இன்னும் அதுக்கான பதில் என்கிட்ட இல்லை. அதுவும் இன்னைக்கு என்கிட்ட அதுக்கு இல்லை. வணக்கம், என் பேர் மகா டெல்லி கணேஷ். நான் திரு டெல்லி கணேஷ் அவர்களோட பையன் பேசுகிறேன். இன்றைக்கி எங்கள் அப்பா மறைந்த நாள். ஸோ எல்லா மீடியா நண்பர்களும் மரியாதை கொடுத்து எங்கள் அப்பாவுக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி. காலம்பரிலேருந்து தண்ணி குடிச்சிங்களா, சாப்பிட்டீங்களா எதுவுமே தெரியாது. ஆனால் எங்களுக்காக எங்கள் அப்பா மேலே உள்ள ஒரு அன்பும் மரியாதைக்காகவும் காலம்பரிலேருந்து கால் கடுக்க இப்படி காத்திருந்த உங்களுக்கு முதல் நன்றி. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இன்றைக்கி நிறைய நண்பர்கள் வந்தாங்க. இன்னும் ஒரு சில பேர் வரத்துக்கு இருக்காங்க. ஸோ நாளைக்கு தான் எங்கள் அப்பாவோட அந்த எங்களோட ரிச்சுவல்ஸ்லாம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். நாளைக்கு காலை 10 மணி முதல் 11 மணி வரை. ஸோ அது கொஞ்சம் ப்ரைவேட்டாக பண்ணுற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதான், இனி அப்பா இல்லாத இந்த வீடையோ இல்லை இன்னும் காலங்களையோ எப்படி கடத்துறது அப்படிங்கிறது அதை பற்றின ஒரு ஐடியாவோ இல்லை எதுவுமே என்கிட்ட இல்லை. கொஞ்சம் பிளாங்காக தான் இருக்குது. கண்டிப்பாக அவரோட நினைவுகள் இன்றைக்கி நாளைக்கு மட்டும் இருக்காது, எப்போதுமே இருக்கும். அது உங்களுக்குமே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள்லாம் இந்த சப்போர்ட் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. ஒரு குடும்பமாக எங்கள் கூட நின்று எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் அப்பாவை மதிச்சுட்டு போனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you so much. Telenum Homes 1 BHK villa at just 19 lakhs in Coimbatore.